கிருபை புது பலன் புது ஆசீரிரங்கட்டுமே. புது கிருபை புது பலன் புது. பிரைஸ் தி லார்ட். 2025 ஆண்டிலே உங்களை பார்க்கறதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். என்னோடு கூட எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு நேராய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். வேத வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு புது பலனை தந்து நம்மளை எழும்ப செய்ய போகிறார். சொல்லாம அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெப சிந்தனையோடு, பிதாவே நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் தியானித்து ஆண்டவரே அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் இந்த 31வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல. இந்த கழுகு எப்பொழுது கழுகுக்கு பலவீனம் வருகிறதோ அது ஒரு கண்மலையிலே போய் அங்கே தங்கி தன்னுடைய பலன் போன பலன் மீண்டும் வரும் வரை அந்த சிறகுகளிலே பலன் குறைந்த போது புதிய சிறகுகள் வரும் வரைக்கும் அங்கே காத்திருந்து அந்த புதிய சிறகுகள் வந்தவுடன் அந்த புதிய பலத்தோடு கூட அது உயர பறக்கிறது. அதுபோல வேத வார்த்தை சொல்கிறது, நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போமே ஆனால் எப்பொழுதெல்லாம் நம்முடைய பலன் குறைகிறதோ, எப்பெல்லாம் சோர்வுகள் வருகிறதோ, அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு நாம் போவோமேனால் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். புதிய பலனை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 29வது வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. கர்த்தர் யாருக்கு பலன் தருகிறார்? சோர்வோடு கூட யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பலன் தருகிறார். இரண்டாவது, சத்துவம் இல்லாதவர்களுக்கு, யாருக்கெல்லாம் பலன் இல்லையோ அவர்களுக்கு பலன் தருகிறார். பலன் இல்லாதவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவர்கள் பலன் அடைகிறார்கள். அதுபோல சோர்ந்து போகிறவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவர்கள் பலன் அடைகிறார்கள். அடுத்த வசனம் 30வது வசனம் சொல்கிறது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபருக்கு கூட இடர்வார்களாம். இளைஞர்கள் கூட சோர்ந்து போனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை தந்து அவர்களை எழும்ப செய்கிறவராய் இருக்கிறார்கள். வேதத்திலே ஒரு 4 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாத்திராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் என்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி. இங்கே வசனம் சொல்லுகிறது, மோசே பார்வோனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டவன் இன்று பார்வோனினால் கொலை செய்ய அவன் தேடப்படுகிறான். உடனே மோசே அறிந்து அங்கிருந்து அவர் பயந்து ஓடி போகிறார். இப்படி ஓடிப்போன மோசே, மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசே 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளை மேய்த்து வந்த மோசே வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பாருங்க, இந்த மோசே வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கே தேவ பர்வதம் ஒன்று இருக்கிறது. அங்கே தொடர்ந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்திலே அவன் கிட்ட போய் பாருங்க, மோசே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும்
தேவ பர்வதம் ஆகிய ஓரேப் அங்கே இருக்கிறது என்று அறிந்து கொண்டான். தேவ சமூகத்துக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று அவன் கிட்டே வந்தான். தேவ சமூகத்திலே அவன் கிட்டே வரும் பொழுது கர்த்தர் அங்கே மோசேவோடு பேசுகிறார். இதே 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. எங்கிருந்து பயந்து வந்தாரோ மோசே, அதே இடத்துக்கு கர்த்தர் மீண்டுமாய் நான் உன்னை அனுப்ப போகிறேன், மோசே நீ போ. அப்போ பயந்து வந்த மோசே இப்போ தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு வந்த பொழுதோ, தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்கும் பொழுதோ அவர் பலனடைந்தவராய் மீண்டுமாய் அதே எந்த பார்வோனை ராஜாவையும் எகிப்தையும் விட்டு ஓடி வந்த அதே இடத்திற்கு கர்த்தருடைய பலத்தினால் மீண்டுமாய் அவர் மோசே போகிறார். 6 லட்சம் குடும்பங்களை அங்கிருந்து மோசே கொண்டு வந்தார். வருகிற வேளையில் அநேக நாட்கள் அநேக குழப்பங்கள் நேரிட்டது. அப்போதெல்லாம் சீனாய் மலையிலே போய் தேவ சமூகத்திலே காத்திருப்பார். கர்த்தர் அவருக்கு பலன் தருவார். மீண்டுமாய் அந்த ஜனங்களை வழி நடத்தி வந்தார். அதே தேவன், எதை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுகிறீர்கள், இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் புது பலனை தரப்போகிறேன். அநேகரை நாம் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தரப்போகிறார். எதை பார்த்து பயந்து ஓடி வந்தீர்களோ அங்கே எல்லாம் மீண்டுமாய் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக உங்களை கொண்டு போகத்தக்கதான ஒரு பலனை உங்களுக்கு தருகிறார். மோசே பயந்து ஓடி வந்தார் எகிப்திலிருந்து. அதே எகிப்துக்கு மீண்டுமாய் கர்த்தர் கொண்டு போய் நிற்கத்தக்க ஒரு பெரிய பலனை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அதே தேவன் உங்களுக்கும் அவர் பலன் தர, உங்களையும் எழும்ப செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து 2வது நபராக 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது சாமுவேல் தைல கொப்பையை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்க வேத வார்த்தை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. வீட்டிற்கு வருகிறார். வந்து பார்த்தால் சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாக்குரிய ஒரு அபிஷேகத்தை தாவீதின் மேலே வைத்தார். இப்ப ராஜாக்குரிய ஒரு அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தாலும் அவன் நாட்கள் எப்படி செல்கிறது? அந்த 22வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். தாவீது ஒரு ராஜரீக அபிஷேகம் அவன் மேலே இருந்தாலும் அவன் கெபிக்கு செல்லுகிற ஒரு அனுபவம். தொடர்ந்து 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது புறப்பட்டு ஆரோத் என்னும் காடுகளிலே வாசம் செய்கிறான், கெபிகளிலே வாசம் செய்கிறான், வனாந்திரத்திலே வாசம் செய்கிறான், அவன் குகைகளிலே வாசம் செய்கிறான். ஆனாலும் அந்த தாவீது எழுதின சங்கீதத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், குகைகளிலும் கெபிகளிலும் இருள் இருக்கும், பள்ளத்தாக்கு காடுகளிலும் அந்த இடங்களிலும் அவர் வனாந்தரத்திலும் அந்த இடங்களில் நடந்தாலும் அவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், கர்த்தர் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். தாவீது கர்த்தரை சிநேகித்தான், கர்த்தர் தாவீதை சிநேகித்தார். ஒரு ராஜரீக அபிஷேகம் அவன் மேல இருந்தாலும் அவன் கர்த்தரோடு கூட இருக்கிறவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை கெவியிலே இருந்தது, அவனுடைய வாழ்க்கை குகையில் இருந்தது, அவனுடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் இருந்தது, அவனுடைய வாழ்க்கை காடுகளில் இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கர்த்தர் சமூகத்தில் நாம் காத்திருப்போம் ஏனால் கர்த்தர் நமக்கு பலனை தருவார். அவன் மேல இருந்த அபிஷேகம் இன்னுமாய் அதிகமாய் பலனடைய செய்தது தாவீதை. பாருங்க, வசனம் நாம் வாசிக்கலாம். இப்படியாக தாவீது அநேக நாட்கள் கெபிகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் வனாந்தரத்திலும் இருந்தாலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். நாட்கள் சென்றது. வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்போது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தேடி வந்தார்கள். இவன் எங்கே இருந்தாலும் சரி கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்ததினாலே, அந்த ராஜரீக அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்ததினாலே அந்த யூதேயா தேசத்தில் இருந்த ஜனங்கள் தாவீதை தேடி வந்து
என் தேசத்துக்கு நீ ராஜாவாக ஆக வேண்டும் என்று அவனை அந்த தேசத்திலே ராஜாவாக மாற்றினார்கள். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலில் தேசத்தில் இருந்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்து தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவன் கெபிகளில் இருந்த நாட்களிலும் சரி, குகைகளில் இருந்த நாட்களிலும் சரி, காடுகளில் இருந்த நாட்களிலும் சரி, கர்த்தரோடு கூட இருந்தான். மரண இருளின் பள்ளத்தாக்கு எது வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தரோடு கூட தாவீது இருந்ததினாலே கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்து பெலனோடு கூட அவனை எழும்ப செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட நாம் இருப்போம், கர்த்தர் நம்மளையும் எழும்ப செய்வார். 3வதாக நாம் பார்க்க போகிற நபர் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவனல்ல என்று எலியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் பாருங்க, அந்த சூறை செடியில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று சொன்னான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாகிறவனுடைய சாகை நான் விரும்புவதில்லை. ஒரு தீர்க்கதரிசியை சோர்ந்து போகிறார், ஆனால் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். தேவ சமூகத்துக்கு வரணும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன், ஒரு புது பலன் வர வேண்டுமெனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நாம் போக வேண்டும். ஒரு சூறை செடியிலே படுத்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவ தூதர்கள் 2 விசை வந்து அவரை தட்டி அவரை எழுப்பி 8வது வசனத்திலே ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதத்திற்கு எப்படி மோசே அதே ஓரேப் பர்வதம் வந்தாரோ அதே போல எலியா தீர்க்கதரிசியும் அந்த ஓரேப் பர்வதத்துக்கு நேராய் வருகிறார். அங்கே வரும் பொழுது 9வது வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அந்த கெபிக்கு வருகிறார் இவரும். அந்த கெபிலே கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உட்காரும் பொழுது, கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தை, அந்த அபிஷேகம் நம் மீது வரும் பொழுது நாம் புது பலன் அடைவோம். சொல்லாம அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் சாக வேண்டும் என்று சொன்ன தீர்க்கதரிசியை கர்த்தர் தேவ பர்வதத்துக்கு நேராய் கொண்டு வந்து, கெபிக்கு கொண்டு வந்து, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்து அவரை பலப்படுத்தியது. அவர் எழுந்து அவர் என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை நாம் வாசிக்கலாம். 16வது வசனத்திலே, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, இந்த யெகூவை ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யார் என்றால், யார் நான் சாக வேண்டும் என்று சோர்ந்து போய் சூறை செடிகளே படுத்து கொண்டிருந்தாரோ அந்த தீர்க்கதரிசி இப்ப எழும்பி ஒரு மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா என்கிற தீர்க்கதரிசியையும் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்ததினாலே 12 ஏர்களை ஓட்டி கொண்டிருந்த அந்த எலிசாவினிடத்தில் போய் அவரை அழைத்து அவரை தேவனுடைய தீர்க்க தரிசனமான ஊழியத்திற்கென்று அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எலியா செய்தது போல இரட்டிப்பான ஒரு வரங்களோடு கூட எலிசா தீர்க்கதரிசி எழும்பியதற்கு காரணம் தேவனுடைய வல்லமை இந்த எலியாவின் மேலே வந்ததினால்தான். இல்லை என்றால் ஒரு ராஜரீக அபிஷேகம் செய்பவரை இழந்திருப்பார். ஒரு அடுத்த தலைமுறையை ஊழியத்திற்கு கொண்டு வருகிறவர்களை இழந்திருப்பார். அந்த சோர்விலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பினதினாலே, தேவனுடைய ஓரே பர்வதத்துக்கு வந்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்டதினாலே, அவருக்கு பலன் வந்ததினாலே ராஜரீக அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் அவர் அநேகருக்கு கொண்டு சென்றார். நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்பை அநேகருக்கு கொண்டு செல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் இழைப்படைந்து போகக்கூடாது. அதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் காத்திருப்போமேனால் கர்த்தர் நமக்கு புது பலனை தருவார், நம்மளை எழும்ப செய்வார். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட
மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். ஆனால் அடுத்த அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவர் உபவாசமாயிருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்தார். வனாந்தரத்திலே அவர் காத்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் வந்தது. ஆனால் தேவ சமூகத்திலே அந்த வனாந்தரத்தை தேவ சமூகத்துக்கு நேராய் இயேசு கொண்டு சென்றார். அவர் உபவாசம் இருந்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள் என்ற வேத வார்த்தையின்படி அவர் ஞானஸ்தானம் பெற்றார். தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். ஆனால் இயேசு அபிஷேகத்தையும் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியையும் பெற்றிருந்தாலும் அவர் உபவாசம் இருந்து தனக்கு கொடுத்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பினார். புதிய பலனை அவர் கொண்டு வந்தார். இயேசு இரவெல்லாம் ஜெபித்து 12 அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு புது பலனை தந்து அநேக காரியங்களை செய்வதற்கு நம்மளை எழும்ப செய்வார். இயேசு ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்திருக்கிறார். அநேக இடங்களிலே இயேசு ஜெபித்திருக்கிறார், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே காத்திருந்து ஜெபித்திருக்கிறார். அவர் மலையிலே காத்திருந்து ஜெபித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அதுபோல நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம் புது பலன் அடைய, நமக்கு கொடுத்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நாம் நம்மளை கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது நாம் இளைப்படைந்து போவதில்லை, நாம் சோர்ந்து போவதில்லை. நாம் புது பலன் அடைய தேவன் நமக்கு கிருபை செய்வார், நம்மளை எழும்ப செய்வார். கழுகை போல நம்மை உயர எழும்ப கர்த்தர் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, மோசே பயந்து ஓடினார். அதே மனிதனுக்கு முன்பதாக நிற்க தேவ பர்வதத்துக்கு நேராய் அவர் வந்ததினாலே, தேவனுடைய வார்த்தை அவருக்கு வந்ததினாலே, அழைப்பு வந்ததினாலே அவர் மீண்டுமாய் எந்த பார்வோனை பார்த்து பயந்தாரோ அதே பார்வோனிடத்துல மீண்டும் வருவதற்கு தேவன் பலனை தந்தார். அதே தேவன் நமக்கும் பலனை தருவார். தாவீது ராஜரீக அபிஷேகம் இருந்தாலும், அநேக நாட்கள் கெபிகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருந்தார். தேவ சமூகத்தில் இருந்தார். ஏற்ற வெளியில அழைப்பு தேடி வந்தது, ராஜரீக அபிஷேகம் தேடி வந்தது. யூதயா தேசத்து ஜனங்கள் தேடி வந்து அந்த தேசத்துக்கு அவனை ராஜாவாய் வைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி வந்து அந்த தேசத்துக்கு அவனை ராஜாவாய் வைத்தார்கள். அதே போல உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், தேவ வல்லமை வரும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பினால் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். 3வது எலியா தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரன், அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினவர், சோர்ந்து போனார். ஆனாலும் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். ஒரே பர்வதத்துக்கு நேராய் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது மீண்டுமாய் எழும்பி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவோம், ஊழியத்திற்கென்று எலிசாவை தெரிந்தெடுக்கவும் மீண்டுமாய் கர்த்தர் அவரை பலப்படுத்தினது போல கர்த்தர் நம்மளையும் பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எதெல்லாம் செய்ய முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் மீண்டுமாய் அவர் சமூகத்துக்கு நாம் உட்காரும் பொழுது அவர் மீண்டுமாய் நம்மளை எடுத்து பயன்படுத்த அவர் நல்லவராக இருக்கிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் இந்த பூமியிலே அவர் ஜெபித்திருக்கிறார், அவர் உபவாசம் இருந்திருக்கிறார், அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்த தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை பலப்படுத்துவார். கடந்த ஆண்டு நீங்கள் எதெல்லாம் பலவீனமாய் இருந்தது என்று சொல்கிறோம், இந்த ஆண்டு அதையெல்லாம் கர்த்தர் பலமாய் உங்களுக்கு மாற்றி தருவார். நாம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டு ஆண்டவரை அவர்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பலன் தரும்படியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் பலன் தருகிற தேவன். எலியா சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீ தட்டி எழுப்பி தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வந்து அவனை பலப்படுத்தினது போல, அடுத்த அநேக காரியங்களை செய்ய வைத்தது போல கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை தாங்கப்பா, புதிய பலனை அவங்களுக்கு தந்தருளும்படியாக நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. புது பலனை தந்து அவர்கள் எழும்பி செய்ய கிருபை செய்ய தகப்பனே. மோசேயை போல எதெல்லாம் பயந்து ஓடினார்களோ
அதையெல்லாம் பார்த்து பேசுவதற்கு ஆண்டவரே மீண்டுமாய் அந்த பலனை தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமுள்ள ஆவியை தந்தருளுங்க அப்பா. அப்பா இயேசுவே தகப்பனே, உடைய நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். 2025 ஆண்டு தகப்பனே அப்பா ஒரு புது பலனை தந்து அப்பா அவர்களை எழும்ப செய்யுங்க. கேட்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுத்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப கிருபை செய்யுங்க. புது பலன் அடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. கிருபை புது பலன் புது ஆசீர் இறங்கட்டுமே.